ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் சண்டே விமென்ஸ் டே. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு விமென்ஸ் டே கிஃப்டாக எனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் செஞ்சார். அதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக அவர் குக் பண்ண நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணார். ஆனியன் சாப்பிங், டொமேட்டோ சாப்பிங்லேருந்து எல்லாமே ஃபுல் ப்ராசஸும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மேக் பண்ணினார். சூப்பராக இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். பட் இது வரைக்கும் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணினதே இல்லை. அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சார். பட் ஃபஸ்ட்டு டைம் மாதிரியே இல்லை, நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு நான் என்னோடய செல்ஃப் கேருக்கான விஷயம் பண்ணினேன். எவ்ரி சண்டே வந்துட்டு நான் எனக்கான செல்ஃப் கேர் நான் எடுத்துக்குவேன். இந்த சண்டே நல்லா எண்ணெய் வச்சு ஹேர் பாத் தான் எடுத்தேன். இந்த ஆயில் என்னன்னா, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மருதாணி, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி எல்லாம் கருவேப்பிலை, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அரைச்சி காய வச்சு சூடு பண்ணின தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹேர் க்ரோத்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இது எப்படி செய்யணும்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கான வீடியோ வந்துட்டு எடுத்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எவ்ரி ஹேர் பாத்துக்கும் நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பேன். அது மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நான் நல்லெண்ணெய் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த நல்லெண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி குளிப்பேன். நான் அது பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் பயாலஜி பிராண்ட்லேருந்து சீரம் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கிற போது நம்ம சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணும் போது உங்கள் ஸ்கேல்பில் படாத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஒன்லி ஹேர் அண்ட் எட்ஜஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால் கொடுக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அன்னைக்கு என்னோடய செல்ஃப் கேர் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.